குப்பையில கிடந்த ஒரு மனிதனை சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் நிச்சயமாய் உங்களையும் உயர்த்துவார். சாமுவேல் 17வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது தாவீதோடைய அண்ணன் கேட்கிறார், அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசமாய் விட்டு வந்தாய் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, யுத்த களத்திற்கு எதற்காக வந்தாய் என்று சொல்லி மட்டுப்படுத்துகிறதை வாசிக்கிறோம். தகுதி இல்லாத ஒருவன் அல்லவா நீ என்று சொல்லி மட்டுப்படுத்துகிறார். ஆனாலும் கர்த்தர் கைவிடலங்க. தாவீதோடைய வாழ்க்கையில பாருங்கள், பெரிய கோலியாத்தை அடித்து வீழ்த்தும்படியாய் செய்தார். ஒருவேளை உங்களை யாராவது தகுதி இல்ல, நீ லாயக்கு இல்ல, நீ வேஸ்ட்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்கள் கைகளை கொண்டுதான் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் கைகளை கொண்டுதான் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டுதான் தேசத்தை ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது 18வது வசனத்திலே சவுலுக்கு அசுத்தாவி பிடிக்கிறது. அங்கே ஒரு மனுஷன் சொல்லுகிறான், திலகேமியனாகிய ஈசாயின் மகன் ஒருவன் இருக்கிறான், அவன் வாசிப்பதிலே தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், சௌந்தரியம் உள்ளவன், காரிய சமர்த்தன், கர்த்தராகிய தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தாவீது வாசிப்பதிலே தேறினவன். தேறினவன் என்றால் 2 அர்த்தங்களை குறிக்கிறது. ஒன்று ஸ்கில்ஃபுல், அதாவது திறன் கொண்டவன். இன்னொன்று டீச் பண்றவன். தாவீதுக்கு 16 அல்லது 17 வயது தான் இருந்திருக்கும். இந்த வாலிப வயதிலே பாருங்கள், எவ்வளவு அருமையாய் வாசிப்பதிலே அவன் தேறினவனாய் இருந்திருக்கிறான். உங்கள் பிள்ளைகளும் அப்படி வாசிப்பதிலே தேறினவர்களாக கர்த்தருக்குள்ளே நீங்கள் வளர்க்க வேண்டும். 1 நாளாகமம் 15வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது 19 முதல் 22 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே கெனானியா என்ற ஒரு வாலிபனை குறித்து வாசிக்கிறோம். அந்த காலகட்டத்திலே தாவீதால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய வர்ஷிப் டீம் இருக்கிறாங்க. அந்த ஒரு பெரிய கூட்டத்திற்கு ஒரு தலைவன் இருக்கிறான். அவன் ஒரு வாலிபன். கெனானியா என்ற பெயருக்கு அர்த்தமே தேவனால் நடப்பட்டவன், தேவனால் நிலைநிறுத்தப்பட்டவன் என்ற அர்த்தம். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வாலிபன் அவன் ஒரு ஸ்கொயர் மாஸ்டரா இருக்கிறான், வாசிப்பதிலே தேறினவனாக இருக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு வாலிப பிராயத்திலே மொத்த கூட்டத்திற்கும் தலைவனாய் இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். கர்த்தர் எல்லாருக்கும் கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். யார் ஒருவர் கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை ஸ்கில்லாக மாற்றுகிறார்களோ அவர்கள் தான் தேவனால் பயன்படுத்தப்பட்ட உயர்வான இடங்களில் நிலைநிறுத்தப்பட முடியும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கே உங்கள் பிள்ளைகளுக்கு கிருபையை எப்படி ஸ்கில்லாக மாற்றுறதுன்னு சொல்லிக் கொடுங்க. எபிரேயர் 5:13 வாசிக்கும் பொழுது பால் குடிக்கிற குழந்தையை குறித்து வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட 20 வருஷம், 30 வருஷம், 50 வருடம் ஆன பிறகும் இன்னும் பால் குடிக்கிற குழந்தையை போலவே இருந்தால் நாம் பூரண புருஷர் ஆக முடியாது. தேவ பிள்ளைகளே, பயிற்சியும் முயற்சியும் மாத்திரமே நம்மளை பூரண புருஷராய் மாற்றும். பயிற்சியும் முயற்சியும் மாத்திரமே நம்மளை பூரண புருஷராய் மாற்றும். நீங்கள் பால் குடிக்கிற குழந்தை அல்ல, பூரண புருஷராய் கர்த்தர் உங்களை மாற்றுவார்.